இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் இனிப்பு பச்சடி. இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சீசன் இருக்கும் போது செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். இப்போ மாங்காவை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி, அதாவது தோலோடையும் கட் பண்ணிக்கலாம், தோல் இல்லாமையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 2ஆ கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா மாங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நம்ம எல்லா மாங்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 மிளகாய் சேர்த்துருக்கனால காரம் குறைச்சே போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். ஏன்னா மாங்காய் வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் வந்து இந்த மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கரைச்சி தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வெல்லம்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி வரணும். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு கலந்த ஒரு சுவையில் நல்லா இருக்கும். இது நீங்கள் தயிர் சாதம், அப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் இருக்கும் போதே மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.